ஏடிஎம்கே வந்து தனிச்சிருக்காங்க. ஒரு வேளை வந்து கூட்டணி வச்சா யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும். வேற எவ்வளோ எடப்பாடி தான் கரெக்டு. எடப்பாடி கூட்டணி வச்சா நல்லா இருக்கும். ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா ஆமா நல்லா. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரு வந்து கூட்டணி இல்லாம இந்த வாட்டி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாருன்னா அவருக்கு இருக்கிற ஓட்டு வங்கி 20% 25% என்னன்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து தமிழக மக்கள் வந்து எப்பவுமே ஜஸ்ட் கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஸோ விஜய் சார் வந்து அவர் தனியாக நின்று அவரோட ஓட் பேங்க் எவ்வளோன்னு அவர் இந்த மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து வந்து அவரு வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முதலமைச்சராக ஆகிறதுக்கு இந்த எலெக்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும் அவருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட்டணி இருக்கக்கூடாது. அவர் தனியாக இருந்து தான் ஜெயிக்கணும் தான் ஒரு இது இருக்கும். அவருக்கு கெப்பாசிட்டிக்கு தனியாக இருந்து ஜெயிக்கணும் தான். கூட்டணி வச்சா எனக்கு ஏன் அப்படிலாம் வந்து கூட்டணி வைக்கக்கூடாது. அவர் தனியாக இருந்து அவர் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்துது. அதுக்கப்புறம் கூட நம்ம கூட எந்த தொகுதியில் நம்ம வந்து கேட்குறாங்களோ அவங்க கிட்ட போய் நம்ம துணை முதலமைச்சரான ஒரு பதவி கேட்டு தான் நம்ம போய் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம போய் சரண்டர் ஆகக்கூடாது. நம்ம ஜெயிச்சுட்டு கெப்பாசிட்டி என்னான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட போய் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து முன்னாடி போயிட்டோன்னா அவங்க வந்து நம்மளுக்கு அடிமை ஆகிடுவாங்க. அதனால நமக்கு எவ்வளோ ஜெயிக்கிறாங்களோ எவ்வளோ தொகுதி வருதோ அதை பார்த்து தான் நம்ம அவங்க அது கூட கூட்டணி போக முடியும்.